Good evening, children. 8th standard science, electricity அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த லெசன்ல இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் டிரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷன், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான். அதுல டிரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷன், டிரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன், டிரான்ஸ்ஃபர் பை இண்டக்ஷன், இந்த மூணு டைப்ஸ் ஆஃப் நமக்கு வந்து சார்ஜஸ் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? எதன் மூலமாக? உராய்வு மூலம், கடத்துதல் மூலம், மின் தூண்டல் மூலம் மின் துகள்கள் எவ்வாறு நகர்கின்றன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி கிரேக்க அறிஞர் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறவருடைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிகப்பெரிய ஒரு தத்துவ சிந்தனையாளர் அவர்தான் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறவர். அவருடைய கொள்கைகள் என்பது உலக புகழ் பெற்றது. அவ்வளோ பெரியது, உலகம் முழுவதும். இப்ப நம்ம கிரேக்கரை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னா என்னது? அப்ப கிரேக்க தத்துவ அறிஞர் என்பது உலகம் முழுவதுமே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவ அறிஞர். அவருடைய கொள்கைகள் ஒரு சிலது மட்டும் நான் இப்ப சொல்றேன். கண்டிப்பா அவருடைய புத்தகங்கள்லாம் கிடைச்சதுன்னா நீங்க அவரை பற்றின எல்லா கருத்துகள், இந்த மாதிரி கொள்கைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கங்க. நம்ம வந்து பொதுவா நம்மளை பத்தி நாமே தெரிஞ்சுக்கணும். வெளியில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம கத்துக்கிறத விட நம்ம வந்து நம்மளை பத்தின ஒரு நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். பர்சியூட் ஆஃப் நாலேஜ், நோ தை செல்ஃப். நம்மளை பத்தின ஒரு அறிவு நமக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ரொம்ப பெட்டரா இருப்போம் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து. அண்ட் தென் அடுத்தது, நமக்கு வந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? எஸ், அது மாதிரி இல்லாம எனக்கு இப்போ ஔவையார் கூட சொல்லியிருக்காங்க இல்லையா, கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு. அது போலதான் இதுலயும் நமக்கு ஐ நோ தட் ஐ நோ நத்திங். எனக்கு தெரியும், ஆனா என்னது உண்மையான அறிவுங்கிறது எனக்கு இன்னும் சரியாக புலப்படல. தெரியாதுங்கிறத நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்? நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு கொள்கையா அவர் வச்சிட்டு இருந்தாரு. அண்ட் தென் நமக்கு வந்து நல்ல பண்புகளும் ஒழுக்கமும் அப்படிங்கிறது தான் நம்மள நல்ல வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? நம்மளுடைய அறிவு, நம்முடைய எல்லா செயல்களுமே நல்ல பண்புகளோடையும் ஒழுக்கத்தோடையும் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம எப்பயுமே எப்படி இருப்போம்? நல்ல ஒரு ஃபியூச்சர் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக இருக்கும். எளிமையான வாழ்வு என்பதை நாம் எப்பொழுதும் ஃபாலோ பண்ணணும். நமக்கு என்ன எவ்வளவு பெரிய ஒரு பதவியில இருந்தாலுமே, ஆனா ஒரு சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களினுடைய செயல்பாடுகள் மற்றும் அவர்களுடைய பேச்சு எல்லாம் பார்த்தா எளிமையா இருக்கும். நடவடிக்கை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் எளிமையாக்கி கொள்ளும் பொழுது நாம் மிக சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு இந்த தத்துவ ஞானி சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அது எல்லாம் உண்மை. இவருடைய தத்துவங்கள் எல்லாம் எல்லாரோடையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? சோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறது. சார்ஜஸ் அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் இல்லைங்களா? ரெண்டு சார்ஜஸ் இருக்கு. மின் துகள்கள்ல நமக்கு மின் தூண்டல் எவ்வாறு ஒன்றை ஒன்று விலக்கி கொள்கின்றன, ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்கின்றன அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது இல்லையா? மின்னூட்டம்ங்கிறது எப்படி இருக்கும், அதனுடைய மதிப்பு என்னன்னு இன்னைக்கு பாக்குறது. மின் துகள்களின் இட மாற்றம். சார்ஜஸ் அப்படின்னா என்னதுமா? மின் துகள்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மின் துகள்கள் நகர்கின்றன அப்படிங்கிறது தான். உராய்வு மூலம் எவ்வாறு நகரும், கடத்துதல் மூலம் எவ்வாறு நகரும், மின் தூண்டல் மூலம் எவ்வாறு நகர்கின்றன. சோ எல்லாத்துக்குமே சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? யார் யாருக்கு என்னென்ன சார்ஜஸ் இருக்கு? அணு அப்படிங்கிறவங்க எல்லாம் யார் இருக்காங்க? புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான். இந்த மூன்று சப் அட்டாமிக் தொகுதி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? சபடாமிக் பார்ட்டிகல்ஸ். யார் யாருக்கு என்னென்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், there is no charge. இவர்களுக்கு சார்ஜ் இல்லை. சோ இத வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்?
எளிதா அதை பார்க்கணும். யாரை ஈஸியா ரிமூவ் பண்ணலாம்? எஸ், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கவங்க யாரு? எலக்ட்ரான். நடுவுல இருக்கிறது தான் புரோட்டானும் நியூட்ரானும். சோ நடுவுல இருந்து ஒருத்தரை கொண்டு வெளியில வரதை விட இங்க வெளிவட்ட பாதையில் சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை நாம் என்ன பண்ண முடியும்? எளிதாக நீக்க முடியும். அப்ப டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ்னா யாரை ஈஸியா எடுக்கலாம்? எஸ், எலக்ட்ரான்களை நாம் என்ன பண்ண முடியும்? எளிதாக அகற்ற முடியும். ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு எலக்ட்ரான்களை நகர்த்த முடியும். ஏனென்றால் இது வந்து எங்க இருக்கு? நமக்கு வெளிவட்ட பாதையில் இந்த ஆர்பிட்ல தான் நமக்கு ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. இதனுடைய மின்னூட்டம் எதிர் மின்னூட்டம், நெகட்டிவ் சார்ஜ் கொண்டது. சோ இந்த எலக்ட்ரான்களை ஈஸியா என்ன பண்ண முடியும்? நம்ம ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் தி ஃபாலோயிங் டைப்ஸ். ஒன் இஸ் transfer by friction, transfer by conduction, transfer by induction. So now we are going to learn one by one. ஒன்னொன்னா நம்ம எப்படி இந்த மின் துகள்களை நாம் இடமாற்றம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன்ல எப்படி நம்ம இதை மாத்த போறோம்? ரொம்ப எளிதான ஒரு விஷயம்தான். இதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு மெட்டீரியல் பார்த்தா கோம்பு தான். சீப்பு, நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய சாதாரண சீப்பு, நம் தலையை ஒழுங்குபடுத்துவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன கோம். இந்த சீப்பை யூஸ் பண்ணி தான் என்ன பண்றோம்? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம செஞ்சு பார்க்கலாம். சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்ம தலைய சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு டயத்துலயும் நம்ம என்ன பண்றோம்? சீப்பை யூஸ் பண்ணி நம்ம இந்த தலையை நம்ம என்ன பண்றோம்? சரி பண்றோம். comb your hair அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ எதை யூஸ் பண்ணி? இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு பல் போன்ற அமைப்பு கொண்ட ஒரு பொருளை யூஸ் பண்ணி தான் பண்றோம். சோ இப்போ எல்லா இடத்துலயுமே சார்ஜ் இருக்குன்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? சோ நம்ம உடல்லையும் சார்ஜ் இருக்கு. சோ நம்ம இது என்ன பண்றோம்? தலையில நம்ம அழகா கரெக்டா அதை பிரஸ் பண்ணி தான் நம்ம கரெக்ட் பண்றோம். தலையில சீப்பை நம்ம என்ன பண்றோம்? பிரஸ் பண்ணி கரெக்ட் பண்ணும் பொழுது அப்போ நம்ம தலையில இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது மூவ் ஆகும். அழுத்தி தேய்க்கும் பொழுது தலைமுடியிலிருந்து ஒரு சில எலக்ட்ரான்கள் எங்க நகரும்? நமக்கு இந்த சீப்புக்கு வரும். சோ நம்ம என்ன பண்றோம்னு சொன்னோம்? இந்த தலை இல்லையா? சோ இததான் ஜஸ்ட் இமேஜின். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த சீப்பை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த ஹேர்ல இருந்து நமக்கு எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது மூவ் ஆகி இந்த கோமுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். Comb rubbed with hair gain electrons from the hair and becomes comb is negatively charged. சோ என்ன ஆகும்? இது நெகட்டிவ் சார்ஜாக மாறும். சோ நெகட்டிவ் சார்ஜா நமக்கு இது மாறிடுது இல்லையா? சோ இந்த எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்கும்? நமக்கு சர்ஃபேஸ் ஆஃப் த பார்ட், இந்த நுனி பகுதியில தான் இருக்கும் எல்லா எலக்ட்ரான்களும். நம்ம தலையில இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆன எல்லா எலக்ட்ரான்களும் இந்த கோம்ல நமக்கு அதனுடைய நுனி பகுதியில இருக்கும். இப்போ இதுல இருக்குங்கிறத நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன பேப்பர் பிட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். சோ எல்லா இடத்துலயும் நமக்கு சார்ஜஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்ப இந்த பேப்பர் துகள்களிலும் நமக்கு சார்ஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஒவ்வொரு பேப்பருமே நமக்கு இந்த பேப்பர்ல பாசிட்டிவ் சார்ஜஸும் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸும் இருக்கும், சரியா? அப்போ நம்ம அட்ராக்ஷன்ங்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்தோம். பிளஸ் அண்ட் மைனஸ் ஆப்போசிட்டாக எதிர் மின்னோட்டம் தான் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்ளும். இப்போ சீப்பினுடைய டிப்ல இருக்கிறது நெகட்டிவ் சார்ஜ். நம்முடைய தலைய நம்ம ஒழுங்குபடுத்தும் பொழுது நம் தலையில இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன ஆயிருக்கு? நமக்கு இந்த சீப்ல மூவ் ஆயிருக்கு, அது இந்த டிப்ல இருக்கு. இத நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னு சொன்னா இந்த சின்ன சின்ன பேப்பர் பிட் எடுத்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த சீப்பை நம்ம பயன்படுத்திய யூஸ்டு கோம்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த பேப்பர் பிட்டுக்கு பக்கத்துல கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பேப்பர் பிட்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் பேப்பர் பிட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்? நமக்கு அதுல அட்ராக்ட் ஆகும். பேப்பர் எல்லாம் அசையும்.
நம்ம ஒரு மண் எடுத்து மேக்னெட் எடுத்து இப்படி கீழே அசைச்சு நான் மேஜிக் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல சீப்புல இருக்கக்கூடிய எதிர்மின் துகளாகப்பட்டது காகித துண்டுல இந்த ஓரத்துல இருக்கக்கூடிய நேர்மின்னோட்ட துகள்களை ஈர்க்கும். அந்த மாதிரி நமக்கு செய்யும் பொழுது அங்க என்ன ஆகும்? நமக்கு ஒரு சில ஆக்ஷன்ஸ் இருக்கும் பொழுது நம்ம அந்த நமக்கு உராய்வு மூலம் எலக்ட்ரான்கள் நகர்கின்றன அப்படிங்கிறது நமக்கு ப்ரூஃப் ஆயிடும். சோ இந்த பேப்பர் பீட்ஸ் எல்லாமே இங்க இருக்கிறது நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய பேப்பர் பிட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல நமக்கு அட்ராக்ட் ஆகும், நம்ம சீப்புக்கு நகர்ந்துரும். அதே போல நமக்கு வெட் ஹேரா இருந்ததுன்னு சொன்னா இந்த பாசிபிலிட்டிஸ் நீங்க செஞ்சு பாருங்க எல்லாருமே. ஆனா ஈரமான தலையாக இருந்ததுன்னு சொன்னா அந்த அளவுக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது நமக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்காது. சோ காஞ்ச தலையில நம்ம என்ன பண்றோம், ட்ரை ஹேர்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்த்தோம். ஒரே ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு வரலான்னு சொல்லக்கூடாது. ஒரு 4-5 முறை நன்றாக நம்ம பிரஸ் பண்ணி எடுத்துட்டு இதே மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்த்தா நிச்சயமாக நமக்கு அதுல கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். பேப்பர் நம்ம கோம் டிப்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், சின்ன சின்ன பேப்பர் பிட்ஸை எடுத்து அதுல கொண்டு போய் அட்ராக்ட் பண்ணும்போது அந்த பேப்பர் பிட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு சில பேப்பர் பிட்ஸ் இந்த இடத்துல நமக்கு அட்ராக்ட் ஆகும். சரியா? சோ அதை நம்ம இப்போ பாருங்க ஒரு சின்ன சிமுலேஷன் மூலமா பார்க்கலாம். ஃப்ரிக்ஷன் இல்லையா? சோ இத கோம் தான். கோம்லயே நம்ம அடுத்ததா பார்க்க போறது கிளாத்ல நம்ம பாக்குறோம் இல்லையா? சோ வேற வேற பொருள்ல தேய்க்கும் போதும் தலையில மட்டும்தான் தேய்க்கணுங்கிறது கிடையாது. நம்ம கிளாஸ் ராட்ல தேய்க்கலாம், ஃபர் கிளாத்ல தேய்க்கலாம், அண்ட் தென் ஆஸ் வெல் அஸ் சில்க் கிளாத். இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்லையுமே நம்ம செய்யலாம். ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் நம்ம பாசிபிள். சோ இப்போ நம்ம என்ன எடுத்துட்டு இருக்கோம், உல் அல்லது இங்க ஃபேப்ரிக் கிளாத் அப்படிங்கறது தான் எடுத்திருக்கோம். இதுல நமக்கு என்ன பண்ணிருக்கோம், இந்த கோம்பு இருக்கு, கீழே பாருங்க இது எப்படி செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. when you rub a plastic comb against the cloth friction occurs. நம்ம அழுத்தி நல்லா என்ன பண்றோம், அந்த இடத்துல தேய்க்க முடியும் போது நம்ம ரப் பண்ணணும். எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்பர் ஃப்ரம் த கிளாத் டு த கோம். எங்க வருது, இந்த கிளாத்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களாகப்பட்டது இங்க பாருங்களேன் மைனஸ் போட்டிருக்காங்க இல்லையா? சோ அந்த மைனஸ் நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் நமக்கு அந்த கோமுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். கோம் பிகம்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிகாஸ் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எது அதிகமாக இருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன இருக்கு இதுல அதிகமா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் இஸ் ஹையர் லெவல் அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் சார்ஜ். Cloth become positive charge because more number of electrons are moved to comb. அதிகமான எலக்ட்ரான்களாகப்பட்டது இந்த கிளாத்ல இருந்து கோம்புக்கு மூவ் ஆனதும் கிளாத் என்னவா மாறிடுது, நமக்கு பாசிட்டிவ் சார்ஜா மாறிடுது. சார்ஜ்டு கோம் கேன் அட்ராக்ட் த லைட் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் நான் பேப்பர் பக்கத்துல கொண்டு போனா நமக்கு பேப்பர் என்ன ஆகும், எளிதாக அட்ராக்ட் ஆகும். See here, எலக்ட்ரான்ஸ் எல்லாம் சீப்புக்கு வந்துட்டா உங்களுக்கு தெரியுதா? இப்ப எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, நமக்கு இங்க வந்துடுது. இதுல நெகட்டிவ் சார்ஜ், இதுல பாருங்க மைனஸ் சிம்பல் அதிகமா இருக்கா, நெகட்டிவ் சார்ஜ். கோம் நெகட்டிவ் சார்ஜ்ல இருக்கு, கிளாத் பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கு. பிகாஸ் இது நியூட்ரலா இருந்தது. ஆனா இந்த நம்ம கோம்ப என்ன பண்ணிருக்கோம், இதுல ரப் பண்ணும் பொழுது இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஆர் ஈஸிலி ரிமூவ்ட் அண்ட் அட்ராக்ட் to the comb. So the comb is changed to negative charge and then cloth is changed to positive charge. One more time. நான் இன்னொரு தடவை செய்யறேன் பாருங்க. இப்ப சீப்பு வேணும்னா ஒண்ணுமே இல்ல அதுல பாத்தீங்களா, எம்டியா இருக்கு. இது ஒரு கிளாத் நம்ம எடுத்துக்கிறோம், தட் இஸ் உல்லார் ஃபேப்ரிக். ஏதோ ஒரு கிளாத்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இத இமேஜ் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம இத ஸ்டார்ட் பண்றோம் பாருங்க, தேய்க்கிறோம்.
தேய்க்கும் போது என்ன ஆகுது, இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இதுல நமக்கு அட்ராக்ட் ஆகுது. சோ இதுல என்ன ஆயிருக்கு, நமக்கு அதிகமான எலக்ட்ரான் துகள்களாகப்பட்டது சீப்ல இருக்கு. இந்த சீப்பை நான் வேற ஏதாவது பேப்பர் துண்டுக்கு பக்கத்துல எடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அட்ராக்ட் ஆகும். ஏன்னா இந்த எலக்ட்ரான்கள் அதிகமாக இருக்கக்கூடியது பாசிட்டிவா இருக்கக்கூடிய பேப்பர் பிட்ஸ ஈஸியா அட்ராக்ட் பண்ணும். ஓகே, புரிஞ்சுதா? இப்போ நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கறத விசிபிளா இந்த சிமுலேஷன் மூலமா பார்த்துட்டோம் இல்லையாப்பா? எஸ், நீயா வீட்டுல போய் செஞ்சும் பாருங்க. பட் ஆஸ் வெல் ஆஸ் விஷுவலைஸா பார்க்கும் பொழுது தட் கான்செப்ட் இஸ் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் ஆஸ் வெல் அஸ் நமக்கு கரெக்டா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு இல்லையா? மின் துகள்கள் இவ்வாறு இடமாற்றம் அடையுது அப்படின்னு நம்ம இத பார்த்துட்டோம். ஓகேங்களா? சரி, நம்ம நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ இது நம்ம புக்ல கொடுத்திருக்கிற கான்செப்ட் என்னது, கண்ணாடி துண்டுல எவ்வாறு கண்ணாடி துண்டை நம்ம தேய்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நமக்கு இப்போ சீப்புக்கு பதிலாக இதுல என்ன எடுத்திருக்காங்க, கிளாஸ் ராட் அண்ட் ஃபர் கிளாத் அப்படிங்கறது எடுத்திருக்காங்க இல்லையா? என்னது, கிளாஸ் ராடும் ஃபர் கிளாத்தும் எடுத்து அதுல அந்த கிளாத் ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணி இதே போல நகர்த்தும் பொழுது நமக்கு சில்க் கிளாத், ஃபர் கிளாத்தோ அல்லது சில்க் கிளாத், பட்டு துணி ரெண்டு ஏதோ ஒண்ணு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கண்ணாடி துண்டு எடுத்து நம்ம அதுல ஃபுல்லும் ரப் பண்ணும் பொழுது என்ன ஆகும், அந்த துணியில எதுல நமக்கு அதிகமாக சார்ஜஸ் இருக்கும். இப்போ கண்ணாடி துண்டை பட்டு துணியில தேய்க்கும் போது கண்ணாடி தண்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எங்க போகும், நமக்கு பட்டு கிளாத்துக்கு போகும். So this is glass rod, this is silk cloth. So electrons are transferred to சில்க் கிளாத். சரிங்களா? கண்ணாடி தண்டுல இருந்து நமக்கு நிறைய எலக்ட்ரான், ஃப்ரீ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவ்ட் இன்டு சில்க் கிளாஸ். அப்போ பட்டு துணியில இருக்கக்கூடிய எலக்ட்ரானை விட கண்ணாடி தண்டுல நமக்கு எப்படி இருக்கும், பாண்டிங் நேச்சர்ங்கிறது ரொம்ப ஈஸியா ரிமூவபிளா இருக்கிறதுனால எந்த மெட்டீரியல்ல எலக்ட்ரான்களினுடைய பிணைப்பு ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஐ மீன் அது ஸ்ட்ராங்கா பாண்டிங் இல்லங்கும் போது ஈஸியா ரிமூவ் ஆயிடும். ஸோ அப்ப இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நமக்கு சில்க் கிளாத்துக்கு என்ன ஆயிடுது, மூவ் ஆயிடுது. சரிங்களா? சோ இதுவே நம்ம ரப்பர்ல இருக்கக்கூடிய ராடு, எபோனைட் ராட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா அதை நம்ம என்ன கிளாத்ல யூஸ் பண்றோம் கேட்டா ஃபர் கிளாத்ல, கம்பளி துணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ அந்த கம்பளி துணி எங்க இருந்து கம்பளி வருதுன்னு தெரியுமா? எங்க இருந்துப்பா வருது? எந்த விலங்கினுடைய உடலில் இருந்து நமக்கு கம்பளி அப்படிங்கிறது தயாரிக்கிறோம்? பட்டுங்கிறது எங்க இருந்து வருது, கம்பளி அப்படிங்கிறது எங்க இருந்து வருது? கண்டிப்பா தெரிஞ்சது தானே. கம்பளிங்கிறது செம்பரியாட்டு உடலிலிருந்து வரக்கூடியது இல்லையா? செம்மறியாட்டு உடல்ல அதனுடைய உரோமத்துல இருந்து, ஹேர்ல இருந்து தயாரிக்கிறோம். அதே போல பட்டுப்பூச்சி, பட்டு புழுல இருந்து நமக்கு பட்டு என்பதை தயாரிக்கிறோம் இல்லைங்களா? சோ இந்த எபோனைட் ராட இதை நம்ம எடுத்துக்கிறோம், ஃபர் கிளாத் எடுத்துக்கிறோம். இப்போ இதையே நம்ம ரப் பண்றோம் அப்படின்னு சொன்னா இப்போ எதுல அதிகமாக இருக்கு அப்படின்னு கேட்டா நமக்கு ஃபர் கிளாத்ல நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. சரிங்களா? அப்போ எதுல அதிகமாக இருக்கும், எபோனைட் ராட்ல இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை விட நமக்கு ஃபர் கிளாத்ல அதிகமாக இருக்குங்கிறதுனால இதுல நமக்கு எலக்ட்ரான்ஸ்கள் இங்கிருந்து இங்க ரிமூவ் ஆயிடும். ஓகே, எங்க இருந்து எங்க டிரான்ஸ்பர் ஆகும், நமக்கு ஃபர் கிளாத்ல இருந்து எபோனைட் ராடுக்கு எளிதாக எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது நமக்கு நகரும். சோ டிரான்ஸ்பர் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறதுல நமக்கு ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல கரெக்டா இந்த எக்ஸ்பெரிமெண்டால நம்ம என்ன பண்ணிருக்கோம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தது என்னது, கடத்துதல். கடத்துதல் அப்படின்னா என்ன, கண்டக்ஷன் இண்டக்ஷன் அப்படின்னு அடுத்து ரெண்டு முறையிலையும் நம்ம என்ன பண்ணலாம், இத டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்டக்ஷன். ஃப்ரிக்ஷனுக்கு பதிலா என்ன இது, நமக்கு கண்டக்ஷன், இடம் விட்டு ஓரிடம் நகரக்கூடியது அப்படிங்கிற கான்செப்ட். கடத்துதல் மூலமா
எவ்வாறு மின்துகள்கள் நகர்கின்றன. சோ கடத்துதல் அப்படிங்கிறது நம்ம எபோனைட் ராட என்ன பண்றோம், உள்ளன் கிளாத். இப்ப அதே உள்ளன் கிளாத் எடுத்துக்கிறோம். உள்ளன் கிளாத்தை எடுத்து அதுல நம்ம எபோனைட் ராட நம்ம என்ன பண்றோம், ஃபுல்லும் ரப் பண்ணும் பொழுது அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு, அதே எக்ஸ்பிரிமெண்ட். கடத்துதல் மூலமாக அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன எடுத்துக்கிறோம், எபோனைட் ராட் and then உள்ளன் கிளாத். நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான பொருள் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு தான். ஒன் இஸ் எபோனைட் ராட், அனதர் ஒன் இஸ் உள்ளன் கிளாத். சோ இந்த இதை நம்ம எபோனைட் ராட என்ன பண்றோம், இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபுல்லும் ரப் பண்றோம், தேய்க்கிறோம். தேய்க்கும் பொழுது இப்போ எங்க இருக்கு, கம்பெனில இருக்கக்கூடிய எலக்ட்ரானை விட எபோனைட் ராடுக்கு தான் ஈஸியா மாறும். ஏன்னு கேட்டா எபோனைட் ராட் இதுல இருக்கக்கூடிய இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை விட இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும், ரொம்ப அதிகமாக இருக்குங்கும் போது நமக்கு எலக்ட்ரான்ஸ் எங்க இருந்து எங்க மூவ் ஆகிறது, நமக்கு உள்ளன் கிளாத்ல இருந்து எபோனைட் ராடுக்கு எளிதாக நகர்கின்றன. சோ இப்போ இந்த நம்ம எபோனைட் ராட்ல யார் இருக்காங்க, அதிகமான எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க, சரிங்களா. சோ எங்க நமக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் ஹையர் லெவல் in ebonite rods when we want to rub the paper rod. இப்போ நம்ம ஒரு காகித உருளைய நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். மூணாவதா ஒரு மெட்டீரியல் பேப்பர் பிட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதற்கு பதிலாக இந்த காகித உருளைய நம்ம எடுத்து நம்ம அதுக்கு பக்கத்துல இந்த நம்ம நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கக்கூடிய எபோனைட் ராட கொண்டு வந்தோம்னு சொன்னா இது ஈஸியாக அட்ராக்ட் ஆகும், ஒன்றை ஒன்று ஈர்க்கும். இந்த எபோனைட் ராடாகப்பட்டது இந்த பேப்பர் ரோல். சோ இந்த பேப்பர் பண்டில் அல்லது ஒரு காகித தூளோ அல்லது பேப்பர் உருளையோ நம்ம எடுத்துக்கிறோம்னு சொன்னா அந்த பேப்பரை என்ன பண்ணும், இது ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். பிகாஸ் ஹையர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் அட்ராக்டட் ஃப்ரம் உள்ளன் கிளாத். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் இஸ் ஹையர் இன் எபோனைட் ராட். ஸோ எபோனைட் ராட் கண்டைன்ஸ் ஹையர் நெகட்டிவ் சார்ஜஸ். இங்க நமக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் அதிகமாக இந்த அவுட்டர் மோஸ்ட் பிளேஸ்ல இருக்குங்கிறதுனால இந்த பேப்பர் ராட நமக்கு என்ன பண்ணது, அட்ராக்ட் பண்ணுது. சோ நேரடியாக நமக்கு தொடுவதன் மூலமாக இல்லைன்னாலும் ஓரிடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகுது, நமக்கு ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு மின் துகள்கள் எவ்வாறு இடமாற்றம் அடைகின்றது, அதுதான் நம்ம கண்டக்ஷன். கடத்துதல் என்பது ஒரு மெட்டீரியல்ல இருந்து இன்னொரு மெட்டீரியலுக்கு எப்படி டிரான்ஸ்பர் ஆகும் எலக்ட்ரான்ஸ். ஃபர்ஸ்ட் உள்ளன் டு எபோனைட் ராட், again எபோனைட் ராட் டு பேப்பர் ராட். சோ இந்த மாதிரி மூணு பொருள்கள்லயும் நமக்கு என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கறத எளிதாக நகர்கின்றன. இத நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கண்டக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். சோ பாருங்க, இப்போ இதுல நம்ம மெட்டல் எடுத்துட்டு இருக்கோம், சார்ஜ்டு ராட் அண்ட் மெட்டல் கண்டக்டர். இந்த சார்ஜ்டு ராட்ல என்ன சார்ஜஸ் ஹையரா இருக்கு, negative charge. Metal conductor is a neutral because positive as well as negative. இதுல நமக்கு நேர்மின் துகளும் இருக்கு, எதிர்மின் துகளும் இருக்கு. இப்போ அது என்னதப்ப, ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா நடுநிலைத்தன்மை நியூட்ரலா இருக்கு. பட் இந்த இடத்துல சார்ஜ்டு ராட் வேற ஏதோ பிளேஸ்ல இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன், நிறைய எலக்ட்ரான்ஸை இதுல நான் சார்ஜ் பண்ணிருக்கேன். சோ இப்போ நம்ம இத நியூட்ரல் கண்டக்டர் வித் ஈக்குவல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே இருக்கு. சோ இது எப்படி இங்க ஃபங்க்ஷன் ஆகும் நமக்கு பாருங்க. சோ when a negative charge rod approaches a neutral conductor, it repels the electrons to the far side. Grounding allows these electrons to escape, so leaving the conductor with the net
பாசிட்டிவ் சார்ஜ். சோ இப்போ எவ்வாறு அது விளக்குகின்றது? ஏன்னா இது நியூட்ரலா இருக்குங்கிறதுனால என்ன பண்ணுது, அது ஓரமா நமக்கு வந்து அந்த நெகட்டிவ் சார்ஜ மட்டுமே நகர்த்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் பாருங்க. இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல கண்டக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பாருங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே தான் பார்க்க போறது. மின் தூண்டல் அதற்குண்டான சிமுலேஷன் தான் இது. சரி, சோ நம்ம பாக்குறது இந்த இண்டக்ஷன் பாக்குறோம் இல்லையா, அடுத்த ஒரு எக்ஸாம்பிள். அதுக்குதான் இப்போ நம்ம என்ன பண்றோம், இத மூவ் பண்ண போறோம். பாருங்க, எலக்ட்ரான்ஸா மூவ். இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆயிருக்கு, நமக்கு இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. சோ டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா பாருங்க, ப்ரீவியஸா இருந்தது எப்படி இருந்தது, அண்ட் தென் நெக்ஸ்ட் எப்படி மாறி இருக்கு. ரெண்டு சைட்லயும் நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கும், நியூட்ரலா இருந்தது. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் எப்படி எலக்ட்ரானுடைய லெவல் இருக்கு, அண்ட் தென் இந்த எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி இங்க இருந்து நகர்ந்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அது எவ்வாறு இருக்கும் அப்படிங்கறதான் பாருங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா இப்போ என்ன ஆயிருக்கு, ரெண்டு இடமே இப்ப எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ நெகட்டிவ் சார்ஜ் ராட் அப்ரோச்சஸ் டு நியூட்ரல் கண்டக்டர் ரிப்பல் த எலக்ட்ரான்ஸ் டு த ஃபார் சைடு. சோ என்ன பண்ணுது, அது நம்மள எலக்ட்ரான்ஸ ரிப்பல் பண்ணக்கூடியது. சோ அதான் நம்ம மின் தூண்டல் அப்படிங்கிறது பாருங்க. எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன ஆகும், நமக்கு நகருது. அப்போ இதுல அதிகமாக நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது சேருது. சோ முன்னாடி எப்படி இருந்தது அண்ட் நெக்ஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னுதான். சோ சார்ஜ் ராட் ரிமூவ்ட் சார்ஜஸ் சோ ரீடிஸ்ட்ரிபியூட் ஆன் த கண்டக்டர். திருப்பியும் நமக்கு என்ன ஆயிருக்கு, மாறி இருக்கு. சோ இதுல பாருங்க, ஒவ்வொன்றுலயுமே ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு வரும் பாருங்க. 2 சார்ஜ் ராட் அப்ரோச்சஸ், கிரவுண்ட் கனெக்ஷன் மேட், கிரவுண்ட் கனெக்ஷன் ரிமூவ்ட் அண்ட் தென் ரீசார்ஜ். ஸோ சார்ஜ் ராட் ரிமூவ் ஆகி அதுல ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டர். ஸோ நம்ம அடுத்தது மின் தூண்டல் மூலமாக எவ்வாறு இப்போ சார்ஜஸ் அப்படிங்கிறது நகருது அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம இண்டக்ஷன் அப்படின்னு அடுத்த ஒரு எக்ஸாம்பிளா பார்க்க போறோம். அதற்கு உண்டானதுதான் இது. புரிஞ்சுதா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ஃப்ரிக்ஷன், சீப்புல பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து எபோனைட் ராட், அத நம்ம உள்ளன் கிளாத்ல ரப் பண்ணும் பொழுது. அண்ட் தென் தேர்ட் ஒன்னா பாக்குறது தான் இந்த இண்டக்ஷன். இண்டக்ஷன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கான்செப்ட்ல தான் இப்போ நம்ம இந்த சிமுலேஷன் பார்த்தோம். டிரான்ஸ்ஃபர் பை இண்டக்ஷன். இண்டக்ஷன்ங்கிறது எதன் மூலமாக, மின் தூண்டல். சோ மின் தூண்டல் மூலமாக எவ்வாறு நமக்கு நகர்கின்றது. மின்னூட்டம் பெறாத பொருள் நமக்கு எக்ஸாம்பிளா எடுத்து கொடுத்திருக்கிறது வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடியதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ கண்டக்ஷன் மாதிரியே இண்டக்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், அன்சார்ஜ்டு ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் we want to take one அன்சார்ஜ்டு ஆப்ஜெக்ட், மின் தூண்டல் இல்லாத ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். சரிங்களா? சோ அந்த அன்சார்ஜ்டு ஆப்ஜெக்ட நம்ம என்ன பண்ண போறோம், சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்ல நம்ம டச் பண்ண போறோம். சார்ஜே இல்லாத ஒருத்தரை சார்ஜ் இருக்கிறதோட நம்ம டச் பண்ணினா என்ன ஆகும், கண்டிப்பாக அந்த இடத்துல டிரான்ஸ்பர்ங்கிறது நடக்கும் இல்லைங்களா? சோ மின்னூட்டம் பெறாத ஒரு பொருளை மின்னூட்டம் பெற்ற ஒரு பொருள் மூவது நம்ம தொட்டோம்னு சொன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன ஆகும், நகரும். ஆனா டைரக்டா நம்ம தொடுறதை விட மீண்டும் அந்த மின்னூட்டம் பெறாத பொருளை கிட்ட கொண்டு போகும் போதே அட்ராக்ட் ஆகுதா? எப்படி மேக்னெட்டை நம்ம கீழே கிட்ட ஒரு மேக்னெட்டை எடுத்துக்கிறோம், ஒரு அயன் மெட்டீரியல் எடுத்துக்கிறோம் இல்லையா, ஒரு
பின் ஏதாவது ஒரு அயன் மெட்டீரியல் இரும்பு பொருளை இது பக்கத்துல இப்படி கொண்டு வரும்போதே அது அட்ராக்ட் ஆகி ஒட்டிக்கும்ல. மேக்னெட்டுடைய நேச்சர் அதுதான் இல்லைங்களா? அதனுடைய இயல்பு இரும்பு துகள்களை ஈர்க்கக்கூடிய தன்மை. அது போய் தொடணுங்கிறது கிடையாது. கொஞ்சம் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வரும்போதே அட்ராக்ட் ஆயிடும். அது போல மின்னோட்டம் பெற்ற பொருளை பெறாத பொருளுக்கு பக்கத்துல கொண்டு போகும் பொழுதே இந்த இடத்துல நமக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது நடக்கணும். நம்ம ஏதோ ஒரு பொருள் அன்சார்ஜ்டு ஆப்ஜெக்ட், இது நமக்கு சார்ஜ்டு ஆப்ஜெக்டா எடுத்துக்கிறோம். அப்போ இது பக்கத்துல கொண்டு வரும்பொழுதே எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ஆகுது அப்படிங்கும் பொழுதுதான் அந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இங்க மின் தூண்டல் மூலம் இண்டக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு செயல் மூலமாக நகர்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? சோ இதுதான் நம்ம இண்டக்ஷன் கான்செப்ட். ஸோ இன்னைக்கு பார்த்தது டிரான்ஸ்பர் ஆஃப் சார்ஜஸ், மின் துகள்கள் இடமாற்றம்ங்கிறதுல 3 டைப்ஸ். ஒன்னு நம்ம ஃப்ரிக்ஷன், another one is conduction, another one is induction. மூணுக்கு உண்டான எக்ஸாம்பிள் அப்படிங்கறது நம்ம பார்த்திருக்கோம். உங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சுதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது அடுத்த கிளாஸ்ல மின் துகள்களின் நகர்வு. அந்த இடத்துல நம்ம ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இத வீட்ல போய் படிச்சுட்டு வாங்க. சந்தேகம் இருந்தாலும் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.